ஒரு பிரைடல் vlog பார்க்கலாமா? என்னோட பிரைட் சுப்ரியா அவங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங்க்காக என்ன புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க பர்ட்டிகுலரா என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அவங்க இதுவரை மேக்கப் நெறையா போட்டதே இல்ல. ஸோ மேக்கப் பார்க்கறக்கு நேச்சுரலா இருக்கணும். ஆல்சோ க்ளாஸியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த ஒரு ஃபினிஷிங் குடுத்துட்டோம். அண்ட் இதுதான் அவங்க ஃபேமிலியோட ரியாக்ஷன். நீங்க கொடுக்குற ரியாக்ஷன் தான் பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா எந்த பிரைடாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு இவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு எனக்கே. இவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போனால் இந்த ஒரு க்யூட்டான விஷயத்த பார்த்தோம். இது பிரைடுக்காக க்ரூம் எழுதின கவிதை. ஃபர்ஸ்ட் இது ஒரு ரேண்டமான கவிதைன்னு நினச்சேன். அப்புறம் தான் பிரைட் கிட்ட இதோட பேக் ஸ்டோரி கேட்டேன். ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. அண்ட் இதை கேட்டுட்டு இருக்கும்போதே அடுத்த சாரி கொடுத்துட்டாங்க. அண்ட் லைட்டாக ஒரு டச்சப் பண்ணிவிட்டு ஆக்சசரிஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் அவங்களோட செகண்ட் சாரி. சுப்ரியா கேட்ட மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல்லான சட்டில் கிளாம் கொடுத்துட்டோம். அதே மாதிரி லுக் தான் வெட்டிங்க்கும் கேட்டிருந்தாங்க. இதுதான் அவங்களோட வெட்டிங் லுக். இந்த ஒரு கிளாசிக் கோல்ட் அண்ட் ரெட் சாரியில் ரொம்பவே எலகெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க இல்லையா? இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது க்ரூம் என்கிட்ட வந்து மேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க வெட்டிங் முடிஞ்ச உடனே அவங்களோட ரிசப்ஷன் லுக்குக்கும் அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். இவங்களோட எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.